மதிப்பிற்குரிய பக்தர்களே, நாம் சில நேரங்களில் மனதில் வருத்தத்துடன், சோகத்துடன், குழப்பத்துடன் கோவிலுக்கு செல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? வாங்கள், அது என்ன காரணம் என்று பார்க்கலாம். மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தனர். அப்போது அர்ஜுனன் தனது சகோதரர்களுக்காக ஒரு தீர்வை தேடி மனம் நிறைந்த வருத்தத்துடன் தவம் இருப்பதாக ஹிமாலயத்திற்கு செல்கிறான். அர்ஜுனனுக்கு மனதில் நிறைய கேள்விகள். என்ன காரணம்? என் வாழ்க்கை இவ்வளவு துன்பம்? நான் எதற்கு போராட வேண்டும்? என் அன்புக்குரியவர்கள் ஏன் தவிக்கிறார்கள் என்ற குழப்பம். அங்கே சிவபெருமான் தான் பரீட்சைக்காக ஒரு வேடத்தில் வந்து அவனை சோதிக்கிறார். ஒரு காட்டு வேட்டையனாக வந்து அர்ஜுனனுடன் வாதாடுகிறார். இருவரும் ஒரு காடை மீது வாள் வீச யாருடைய அம்பு அடித்தது என்று சண்டை. இந்த சண்டையின் பின்னால் உள்ளது ஒரு மிகப்பெரிய உண்மை. அர்ஜுனன் தனது அகந்தையை, சந்தேகங்களை, சோகங்களை, மன அழுத்தங்களை கடந்து இறுதியில் சிவபெருமானை உணர்கிறான். அப்போது சிவபெருமான் திரிபுர சுந்தரியுடன் தோன்றி அவனுக்கு பாசு பதாஸ்திரம் என்னும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அளிக்கிறார். இதற்கான அர்த்தம் என்ன? நாம் கோவிலுக்கு செல்லும் போது நம்முடைய உள்ளங்கைகளில் வலி இருக்கலாம், மனதில் கேள்விகள் இருக்கலாம், எதற்காக இந்த வாழ்க்கை என்று கூட சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அந்த சோகமும் சந்தேகங்களும் வலி என்பவை தெய்வத்தை நோக்கி செல்லும் நம்முடைய பயணத்தின் பகுதி. அதுதானே பக்தி. நாம் அழும்போதும் நம் மனதின் அழுத்தம் கரைய ஆரம்பிக்கிறது. தெய்வம் நம்மை அணைக்க ஆரம்பிக்கிறது. அர்ஜுனனை சந்தித்த சிவபெருமான் போல நம் மனச்சோகத்தில் கோவிலுக்கு செல்லும்போது முருகர், விநாயகர், கிருஷ்ணர், அம்மன் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மை புரிந்து அழைக்கும் தருணம் அது. சோகத்தில் வரும் பயணம் அதுவே இறைவனை அடையும் புனித வழியாக மாறுகிறது. எப்போதும் நம்மை விட முன்னாடியே நம் துயரத்தை எதிர்நோக்க இறைவன் காத்திருக்கிறான். இந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.